கத்து கொடுத்ததுக்கு நன்றி, மற்றபடியா பொத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜே பாரு மற்றும் பிரவீன்ராஜ் அவர்களுக்கு என்ன நேத்து வந்து திவாகர் வந்து இந்த பேரழகன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூர்யா பண்ண ஒரு கேரக்டர் வந்து பண்ணி காட்டிட்டு இருந்தார். இதை பண்ணி காட்டிட்டு இருக்கும் போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய பிரவீன் எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படி தான் நடப்பாருன்னு ஏதோ கையை வச்சு வந்து நொண்டின்ற வேர்டு யூஸ் பண்ணாராமா. பிளஸ் வந்து அவர் இதுக்கு கீழே கழுத்துக்கு கீழே பார்த்தா தான் அவர் ஊனமாய் தெரிவார், இல்லைன்னா தெரிய மாட்டார். இந்த மாதிரி வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது ஜாலியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரவீனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பெக்குலியரான ஒரு கேரக்டராக இருக்காரு. ஒரு இடத்துல நின்று பேச மாட்டாரு, ஓடிடுறாரு. யார் ஒரு கான்வர்சேஷன் வளர்த்தாலும் அந்த இடத்துல நின்று பேசுறது இல்லை. ஒரு மேனரிசம் இருக்கு அவர்கிட்ட. இந்த மேனரிசம் அப்படின்றது வந்து பொதுவாக நான் பார்த்த அளவுக்கு பல ஆட்கள்கிட்ட இருந்திருக்கு. நம்மளோட லைஃப்லையும் அந்த மாதிரி மேனரிசம் பண்ணுறவங்க இருந்திருப்பாங்க. இதை வந்து ரொம்ப புள்ளி பண்ணி வந்து பாரு மற்றும் நம்மளுடைய திவாகர் இவங்கெல்லாம் உட்காந்து இன்னைக்கு பேசுகிற பார்க்க முடியும். அது முக்கியமாக பாரு பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பாத்ரூம் ஏரியாவில் வந்து நேற்று நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண, அதில் நொண்டி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணால் அவங்கள வந்து அப்படி நீ யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னமோ உடனே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கே வர அப்படின்றது எனக்கு தெரியுது. இவர் மூஞ்சி கழுவிட்டு இருந்தார் பிரவீன், நீ எங்கே வரன்றது எனக்கு தெரியுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தமிழ் இதை ஃபாலோ பண்ணல, தமிழ் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணல, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவர் செலக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிரவீன் செலக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக அதில் பிழை இருக்கு. இந்த பிழையை வந்து பார்வை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்க கேமராக்காக கண்டென்ட் தேடக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது இன்னைக்கு ஓப்பனாக வந்து தெரியுது. ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, நம்மளுடைய விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வந்து டே நீ அப்பப்போ வந்து கேமராவை மறைச்சு நிற்கிற, அது கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க ஆட்களுக்கு மட்டுமே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, உள்ள வாழ்றவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. கேமராக்காக வந்து நடிக்கக்கூடிய நபர்களை, கேமராக்காக வந்து கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர்களை வந்து மக்கள் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த லிஸ்ட்டில் பாரு சேர போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாரு வந்து இந்த மாதிரி கேமரா சென்ட்ரிக்காக கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் பாத்ரூமுக்குள்ளே போய் நின்று கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். நீ எதுக்கு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இதுக்கு என்ன சிக்க மாட்டேன், ஒன்று பண்ணு, நீ வந்து இதெல்லாம் இது பண்ண முடியாது, இதெல்லாம் நான் நீ கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கிளம்பிடுறாரு. உடனே பாரு அந்த இடத்துல வந்து நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு பார்த்தா வந்து இவன் விட மாட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த மூவர் கூட்டணி இருக்கு இல்லையா, மதுரை மூவர் கூட்டணி, இந்த மதுரை மூவர் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகி வந்து பொருளி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நேற்று அதை சொன்னான்டா, இது பண்ணா நொண்டின்னு சொன்னா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா, எனக்கு மற்றதெல்லாம் சரியா புரியல. அப்புறம் வந்து இங்கே அதை சொன்னு பார்த்தா அந்த மேனரிசம் யூஸ் பண்ணுறான், இந்த மேனரிசம் யூஸ் பண்ணுறான். அப்புறம் பக்கத்தில் வந்து பேச வந்தான், தள்ளி நில்லு பக்கத்தில் வராத, தள்ளி நில்லு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பாரு. ஏன் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மேனரிசத்தை பற்றி ஏன் தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் தான் ஒவ்வொரு மேனரிசம் இருக்குது. உங்களோட மேனரிசத்தை தப்பாக பேசினா தான் உங்களுக்கு வந்து அதோடைய இது தெரியும். அது வந்து ரொம்ப தவறான விஷயம் இது நினைக்கிறேன் நான். இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் இவங்க உட்காந்து புரளி பேசிகிட்டு இருக்க தெரிஞ்ச பிரவீன் வந்து அவங்களுக்கு நேராக பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் முழுக்க தமிழ் கற்றுக்கிட்டு வந்தாதான், அதோடைய மாற்று வேர்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தால் தான் வாழ முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சபைகளில் நீங்கள் அசிங்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மனுஷன் தெரியாமல் ஒரு வார்த்தையை உள்ள சொல்லிட்டார் அப்படின்னா அதை கண்டென்ட் ஆக்குறதுக்கு ஆட்கள், பாரு மாதிரி ஆட்கள் இருக்கும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து ஈவன் தெரியாமல் நம்மளே கூட சப்போர்ட் பண்ணிடுவோம். ஆமாம், தமிழ்நாட்டில் வாழணும்னா தமிழ் கற்றுக்கணும்டா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் பாருங்க. இதுல ஒரு கருத்தே நம்ம இப்ப சொல்ல முடியாது, அது சரியா தவறான்னு சொல்ல முடியாது. சரின்னு சொன்னா ஒரு கூட்டம் வந்துடும், தவறுன்னு சொன்னா ஒரு கூட்டம் வந்துடும். ஸோ இந்த லாங்குவேஜ் சென்சிட்டிவான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றது நல்லது எனக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. எல்லாரும் வாழட்டும், எல்லாரும் இருக்கட்டும், நம்ம ஆட்கள் அங்க இருக்காங்க, அவங்க ஆட்கள் இங்க இருக்காங்க, எல்லாரும் இது பண்ணட்டும், எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு ஃபைனலான ஒரு இதுக்கு வரணும். ஸோ இவர் என்ன சொல்றாரு, நீ விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி, ஆனால் பின்னாடி உட்காந்து இந்த பொருளை பேசுறேல பொத்திக்கிட்டு இரு அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பாரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா சென்ட்ரிக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க, கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கருத்துக்களை பதிவிடுங்க. பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேனரிசம் ஒரு இடத்துல